நமக்கு இருக்கிற 2 எதிரிலுமே இப்ப மிகப்பெரிய பிரச்சனைகள சந்திச்சுக்கிறாய்ங்க. ஒண்ணு இந்தியாவால, இன்னொன்னு அவனுங்க செஞ்ச வேலைகளால. இதுல நம்ம இப்ப பாகிஸ்தான தான் பார்க்க போறோம். பாகிஸ்தான பொறுத்தவரையும், பாகிஸ்தான் வரலாற்றிலேயே ராணுவம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் அப்பேற்பட்ட டூப்ளிகேட் ராணுவமும் இன்னைக்கு கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாரி பாகிஸ்தான்ல உள்ள இம்ரான் கானோட கட்சிய சேர்ந்த சின்ன பயலா கூப்பிட்டு மிதிக்கிற அளவுக்கு தான் ராணுவம் இருக்கு. ராணுவத்தோட வலிமை அந்த அளவுக்கு தான் இருக்கு. இதுல ஆசிம் முனீர் வேற தன்னோட பதவிய அப்படியே கூட்டிக்கிட்டே போறாரு. அவருக்கு அடுத்து அவரு மகன், மகனுக்கு அடுத்து பேரன் அப்படிங்கிற டிவிஷன நோக்கி தீவிரவாதி ஆசிம் முனீர் போய்க்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஆனா அது வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு, உலகத்துக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்ல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆள் விலகுனதுக்கு அப்புறம் பதவிய பிடிக்க வரிசையா இருப்பாய்ங்க பாகிஸ்தான் ராணுவத்துல. அவன் பூரா இத ரசிப்பானா? ஆஹா! ஆசிம் முனிருக்கு விசுவாசமா இருக்க தான் நம்ம பாகிஸ்தான்ல பொறந்திருக்கோம். அப்படின்னு எது காலையில தூங்கி எந்திரிப்பானா? வாய்ப்பே இல்ல. இவன் என்னடா புதுசா ஃபீல்டு மார்ஷல்ங்கிறான். இவனே பிரசிடென்ட்டா போய் உட்கார்ந்துக்கலான்னு பிளான் பண்றான். வாய்ப்பே கிடையாது. இவனுக்கு முதல்ல டிக்கெட்ட கிழிச்சு தரணும் அப்படின்னு தான் துடிப்பார்கள். அத நோக்கி கட்டாயம் போகும். அப்படி போறதுக்கு கூட டைம் விடாத அளவுக்கு பலுசிஸ்தான் போராளிகள் இல்ல இல்ல நாங்க தான் டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டாங்க. ஆசிம் முனிர் அந்த பிராந்திய பக்கம் தெச பக்கம் கூட வரமாட்டான். எங்க இந்த ஆளுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்களோன்னு பயந்து தெரிச்சு ஓடிடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, பலுசிஸ்தான் பிராந்தியம் இவர்கள் கண்ட்ரோல்ல இல்ல. இன்னைக்கு இல்ல, ரொம்ப காலம் முன்னாடியே கையை விட்டு போயிருச்சு. பலுசிஸ்தான்ல ஏகப்பட்ட பிராந்தியங்கள் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவனுங்க அங்கிட்டு போவே மாட்டாங்க. மீறி போனாலும் ஒரு பயலும் திரும்ப மாட்டான். இல்ல இல்ல இந்த சம்பவத்துக்கு நாங்க பழி வாங்க போறோம் அப்படின்னு போய் திரும்ப போய் அடி வாங்கிட்டு வருவேன். இதுதான் வருஷ கணக்குல நடந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை இந்த வந்து வந்து போறதுக்கு என்ன காரணம்? சில பேஸ்கள் குறி வச்சிருக்காங்க. அதாவது பலுசிஸ்தானுக்குன்னு சில பேஸ்களை உருவாக்கி அங்க இருந்து தான் ராணுவம் எப்பயாச்சும் அப்படி வண்டியில போகும். இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகும், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போகும். இதையே ஒரு படமா காட்டுவாங்க. முதல்ல இந்த பேஸை தட்டி தூக்கு அப்படின்னு சொல்லி சுமார் 12 பேஸுகளை குறி வச்சு பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 12 பேஸ்களை ஒரே நேரத்துல தட்டி தூக்குறார்கள். 250 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கார்கள். 30-40 பேரை சிறப்பிடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். எது பலுசிஸ்தான் விடுதலை ராணுவமே அறிவிச்சிருச்சு. எப்பா இத்தனை பேஸை தாக்கி இருக்கோம், தரைமட்டமாகி போச்சு, ஒரு யுத்தம், மினி யுத்தத்தை நடத்தி முடிச்சிட்டோம் வெற்றிகரமா, இவ்வளவு வேற கொண்டு போட்டோம், இவ்வளவு வேற கைது பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள். பாகிஸ்தான்ல சத்தமே இல்லை. எங்கய்யா அவங்க ஃபீல்டு மார்ஷல் போனாரு, 4 ஸ்டாரை குத்தி பீரங்கி மேல நின்னா ஊர்ல உள்ள எம்பரா துப்பாக்கியை கீழே போட்டுருவானா? எங்க இருந்தால் அப்படின்னு கேட்டா, இப்பதான் எவனோ ஒருத்தன் டீசலுக்கு காசு கொடுத்துட்டான். அப்படி டீசலுக்கு காசு கொடுத்தோடனே பெரிய ஒரு ராணுவ ட்ரில்லு அப்படின்னு சொல்லி போய் படம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டீசலுக்கு காசு கொடுத்தேன் அதிபர் ஷி ஜின்பிங் அப்படின்னா வேற கதை. இந்த ட்ரம்ப் இந்த வேலையை பார்த்திருந்தா ட்ரம்ப்புக்கு உரிய நேரத்துல சுளுக்கு எடுத்துடணும் இந்தியா. யார் அண்ணன் ட்ரம்ப்புக்கு நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது ட்ரம்ப்பும் முட்டுச்சந்துல மாட்டுவார். அப்ப வச்சு முக்கிட வேண்டியதுதான். அந்த டீசலுக்கு காசு கொடுத்தது இந்த 2 பயலுகள்ல ஒருத்தனுங்க தான். அந்த டீசல் காசை வச்சுதான் ஒரு ட்ரில்ல படம் காட்டி முடிச்சாங்க. அப்படி படம் காட்டி முடிச்ச ஒரு வாரம் கூட கேப் இல்ல, இந்த பக்கம் பலுசிஸ்தான்ல வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரில்ல ஏதாச்சும் மைலேஜ் கிடைச்சிச்சா அப்படின்னு டீசலுக்கு காசு கொடுத்தவன் கேட்க கூடிய நாள் வந்திருக்கும். ஏப்பா டீசலுக்கு காசெல்லாம் வாங்கின, பெரிய படம்லாம் போட்ட, இந்தியா எது பயந்துச்சா இல்ல இந்தியா உன்னை அடிக்க வருதா, என்ன சூழ்நிலைன்னு கேட்க வரும்போது பலுசிஸ்தான்ல வச்சு செஞ்சுட்டாங்க. இப்ப அவன் கேட்கவே வரமாட்டான். காரணம் என்னன்னா, டேய் பலுசிஸ்தான்லயே இவனுங்க மரணடி வாங்குறாங்கடா, இவனுங்க எங்கிட்டு இந்தியாவை போய் தொடுறது அப்படின்னு சொல்லி தொலையுது போ, இவனுங்க கிழிச்சு போடுவாங்கன்னா டீசலுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி விலகி போயிருப்பார்கள். பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தை இப்ப அடக்கணும்ல, அடக்கிட்டோன்ட்டாங்க. ஏன்டா அடி வாங்கினதே அறிவிக்கல, அதுக்குள்ள அவனுங்களை அடக்கிட்டோன்னு அறிவிக்கிற? எப்ப நீ அடி வாங்கினதை ஒத்துக்கிட்ட, எப்ப ஆட்களை அனுப்பிச்சேன்னு ஏதாச்சும் ஒரு கிளியரான ரோட் மேப் வேணும்ல. ஒண்ணும் கிடையாது. திடீர்னு எந்திரிச்சு வந்து மீண்டும் ராணுவம் உள்ளுக்குள்ள போச்சு. பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் 100க்கும் மேற்பட்டவர்களை நாங்க கொன்று குமிச்சிட்டோம், அது போக இதுக்கு நாங்க பழி வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு? நீ தான் எல்லாத்தையும் மீட்டுட்டேங்கிற, அப்புறம் எங்கிட்டு பழி வாங்குறது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. ஆனா நாங்க பழி வாங்குவோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இவனுங்க மீட்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. 12 பேச்சு போனது போனதுதான்.
பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் முழுசா கண்ட்ரோல் எடுக்குது. பலுசிஸ்தான் பிராந்தியம் என்னைக்கோ இவர்கள் கண்ட்ரோல்ல கிடையாது. இப்ப சுத்தமா இல்ல. அப்பப்ப வந்து ஏதாச்சும் எங்கள காட்டி எங்கிட்டாச்சும் பிச்சை எடுக்க போனா, உரிச்சு புடுவோம் பாத்துக்க அப்படின்ட்டாய்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் சீனாவோட டீல் பேசிக்கிட்டு இருந்தாய்ங்க. இப்ப அமெரிக்காவோட டீல் பேசவும், சீனாவோட தந்திரங்கள்லாம் நரித்தனமா இருக்கும். அமெரிக்காவோட தந்திரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் விஷமத்தனமா இருக்கும், மோசமா இருக்கும். பொசுக்குன்னு வந்து பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் தான் ஊர்ல உள்ள அயோக்கியத்தனத்தை பூரா பண்ணுதுன்னு சொல்லுவான். சொல்லி அவன் ராணுவத்தை அனுப்புவான். திடீர்னு பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தோடய டீல் பேசிடுவான். பாகிஸ்தானை கதற விட்டுருவேன். இந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த ஒரு பெரும் தாக்குதல். பின்னாடி அன்னை அமெரிக்காவும் இருக்கலாம், இல்ல நம்ம இந்தியாவும் இருக்கலாம். அது முழுசா வெளியில வந்தா தான் தெரியும். பெரிய அளவுல எந்த தகவல்களும் இல்ல. பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த தாக்குதலுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்ட்டான். ஏடா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட்ரா, தாக்குதல் நடந்ததே நீ சொல்லல, திடீர்னு போய் கண்ட்ரோல் எடுத்துட்டோன்ட்டு பழி வாங்க போறோங்கிற. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் இந்தியான்ட்டாங்க. சரி, இதெல்லாம் வீரவசனத்தோட வெளியில வந்து ஆசிம் முனிர் பேசுறாரான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. அந்த ஆளு எங்கேயோ பதுங்கி கிடக்குறானாமா. ஒரு பக்கம் இந்திய பயம், ஒரு பக்கம் பலுசிஸ்தான், பாகிஸ்தான் தாலிபான்கள், இந்த மாதிரி பயம். இதுக்கு அடுத்து ராணுவத்துக்குள்ளே கொள்ள பேர் கத்தி தீட்டிட்டு தயாரா இருக்காங்களாம். அப்புறம் லட்டு ஊட்ட லைன்ல நிப்பாங்க. பதவிக்கு வந்தோமா, ரிட்டையர்ட் ஆகி போனோமான்னு இருந்தா கீழே உள்ளவன் பூரா சமத்து பிள்ளையா இருப்பான். அந்த பதவியை குறி வச்சுதான் பாகிஸ்தான் ராணுவத்துல உயர் அதிகாரிகள் பூரா இருக்காங்க. அதாவது 1வது இடத்த 2வது இடத்துல உள்ளவை குறி வைக்கலாம். சரி 10 வரையும் வச்சுக்குவோமே, இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கலாம். பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்தவரை 150வது உள்ள அதிகாரி கூட குறி வைப்பார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவனை கைக்குள்ள போட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம், இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி அங்க இருக்கு. அப்பேற்பட்ட ராணுவத்துல அப்படியே நிரந்தரமா ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்குவேன் அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு பயந்துட்டு வேற இந்த ஆள் திரியிறான். இப்படி பயந்து திரியிறவனை கூப்பிட்டாடா நம்ம ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு பட்டத்து இளவரசர் தனியா ரூம் போடாம அழுகிறார். அரண்மனையில ஏகப்பட்ட ரூம் இருக்கு, வெளில போய் என்னத்த ரூம் போட்டோன்னு அரண்மனையிலேயே உட்கார்ந்து அழுகிறாராமா. அப்படியான்னு கேட்கக்கூடாது. பெரிய மனுஷன் அவருக்கு உரிய ஸ்டைல்ல சொன்னாரு, நான் நமக்குரிய ஸ்டைல்ல சொல்லிட்டேன். பாகிஸ்தானை பொறுத்தவரை கிழிஞ்சு தொங்க விடுகிறது பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம். இதே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியாவும் பல விஷயங்களை தொடர்ந்து செய்யணும். இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல, அமெரிக்கா இருக்கா இல்லையான்னு தெரியல, ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பயலுகளை கேப்பே விடக்கூடாது. கேப் விடாம தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சூடு கேப் விட்டோம்னா என்ன பிரச்சனை வரும்னா, திருப்பி எதிர்த்து சண்டைக்கு வருவேன். அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு கிடையாது. வந்தா மிதிப்பட்டு சாவான்ட்டு போயிடலாம். என்ன ஒரு தொல்லை அப்படின்னா, எவனாச்சும் டீசல் காசை கொடுப்பான். டீசல் காசை வச்சுக்கிட்டு போர் ஒத்திகை அப்படின்னு சொல்லி படம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம சும்மா வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பல 100 கோடிகளை அமெரிக்கா டாலர்களை பாகிஸ்தானுக்குள்ள பம்ப் பண்ணும். அதுக்கடுத்து நம்மளை முடிச்சுட்டு அங்க போறேன்பா, அங்க முடிச்சுட்டு இங்க வரேன்பா, இந்த நொல்ல நாட்டிய வேலையெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்க. இப்பவே அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ள எந்த நாடும் போகாது. குறிப்பா இந்த வேலையை காட்டுறது எந்த நாடு அப்படின்னா அன்னை அமெரிக்கா தான். அந்த உருப்படாத பயலுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு கேட்டை தகர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பையன் அங்கிட்டே நின்னுக்குவான். இவனை அடிக்கிறது மூலியமா ஏகப்பட்ட மைலேஜ்கள் நமக்கு உண்டு. அதை இந்தியா கச்சிதமா பல வருடங்களா 10 வருடத்துக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கு. இனிமேலும் தொடரும் அப்படிங்கிறது தான் டெல்லியோட பார்வையா இருக்கு.